தேர்தல் முடிவு வெளியானதுல இருந்து எல்லார் மனசுலையும் உறுத்தலா இருந்த ஒரு கேள்வி இன்னைக்கு இந்த நடவடிக்கை மூலமா பதில் கிடைக்கலாம் அப்படின்னு தானே எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பரிசோதனைகள் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு தேடல. கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டா அது ஒரு வலுவான சட்ட ஆதாரம். கோளாறு கண்டுபிடிக்கப்படலைன்னா இது வெறும் டெக்னிக்கல் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். முறைகேடு நடந்திருக்கான்னு ஆய்வு கேட்டா அவங்க மெஷின் சரியா வேலை பார்க்குதான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் அன்னைக்கு மட்டும் ஹேக் பண்ணி இவிஎம்ல ஏதாவது கோல்மால் நடந்திருந்தா, தேர்தலுக்கு அப்புறமும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடியோ இந்த இவிஎம் மெஷின்ஸ் டேம்பரா இருந்தா நம்ம சட்டமும் தேர்தல் ஆணையமும் அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு இவிஎம் வடிவமைப்பே பாதுகாப்பானதுன்னு சொல்லுது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஹேக் பண்ண முடியும், அது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையமும் சட்ட விதிமுறைகளும் வரவேற்கப்பட்ட சரிபார்ப்புக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கும். முறைகேடு நடந்ததாங்கிறது தான் மனுதாரரோட கேள்வின்னா, இயந்திரம் சரியா இயங்குதுன்னு சொல்றது அந்த கேள்விக்கான பதிலா எப்படி ஆகும்? ஏன்னு கேட்டா இதை சோதிக்கிறதுக்கு மட்டும்தான் சட்ட அனுமதி. இது என்ன போங்காட்டமா இருக்கு? இன்னைக்கு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில இவிஎம் மெஷின்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. 14 வாக்குச்சாவடிகளோட இவிஎம் மெஷின்ஸ் பிஇஎல் என்ஜினியர்ஸ் தொழில்நுட்ப ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. இது கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வேண்டுகோளின்படி சரிபார்க்கப்படும். தேர்தல் முடிவு வெளியானதுல இருந்து எல்லார் மனசுலையும் உறுத்தலா இருந்த ஒரு கேள்விக்கு இன்னைக்கு இந்த நடவடிக்கை மூலமா பதில் கிடைக்கலாம் அப்படின்னு தானே எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த சோதனைக்கும் நாம நினைக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இது ஓட் ரீகவுண்ட் இல்ல, தவிர இந்த பரிசோதனைகள் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு தேடல. இது வெறும் டெக்னிக்கல் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். முறைகேடு நடந்திருக்கான்னு ஆய்வு கேட்டா அவங்க மெஷின் சரியா வேலை பார்க்குதான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு 52,000 ரூபாய் கட்டி ஆய்வு கேட்டிருக்காங்கன்னு புரியல. ஏன்னா இந்த சோதனை மூலமா மெஷின் சரியா வேலை பார்க்குதா, ஃபார்ம் 20 டேட்டா ஒத்து போகுதா, மைக்ரோ ப்ராசஸர் சரிதானா, இதை தான் செக் பண்றாங்க. அப்ப இந்த சோதனைக்கு அர்த்தமே இல்லையா அப்படின்னா இது ஒரு ஆதாரம் சேகரிக்கிற நடைமுறை, அவ்வளவுதான். கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டா அது ஒரு வலுவான சட்ட ஆதாரம். கோளாறு கண்டுபிடிக்கப்படலைன்னா அது ஒரு அதிகாரப்பூர்வ நிரூபணம். இந்த சரிபார்ப்பு நடைமுறைகள் ஒரு நாளைக்கு 2 வாக்குச்சாவடி வீதம், ஒரு 14 வாக்குச்சாவடிகளை சரிபார்த்து முடிக்க 1 வாரம் ஆகும் அப்படின்னு இதுல ஈடுபட்டு இருக்க பொறியாளர்கள் சொல்றாங்க. இதே மாதிரியான ஆய்வுகள் மனுதாரர் கோரிக்கை அடிப்படையில காஞ்சிபுரம், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களையும் முன்னெடுக்கப்படுவதா எதிர்பார்க்கப்படுது. ஆனா இதுல முக்கியமான கேள்விக்கு பதில் இல்லை. தேர்தல் அன்னைக்கு மட்டும் ஹேக் பண்ணி இவிஎம்ல ஏதாவது கோல்மால் நடந்திருந்தா, தேர்தலுக்கு அப்புறமும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடியோ இந்த இவிஎம் மெஷின்ஸ் டேம்பரா இருந்தா இந்த சோதனையில அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுமா? அதுதானே இப்ப இருக்க குழப்பத்துக்கு தீர்வு கொடுக்கும் இல்லையா? நம்ம சட்டமும் தேர்தல் ஆணையமும் அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லுது. இவிஎம் வடிவமைப்பே பாதுகாப்பானதுன்னு சொல்லுது. இணையத்தோட இணைக்கப்படலை, ப்ளூடூத் வசதி கிடையாது, வைஃபை மாதிரி வயர்லெஸ் கனெக்ஷன் கிடையாது, ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது, பல அடுக்கு பாதுகாப்பு நடைமுறைகள் இருக்கு அப்படின்னு பல காரணங்கள் சொல்லுது. அதே நேரத்துல இதை ஆராய்ச்சி பண்ண சில என்ஜினியர்ஸ் இதை எல்லாத்தையும் தாண்டி ஹேக் பண்ண முடியும், அது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கேள்வி ரொம்ப பொதுவானது. தேர்தல்ல முறைகேடு நடந்ததா இல்லையா? ஆனா கிடைக்க போற பதில் இப்ப நடத்தப்பட்ட சோதனைகளின்படி இந்த இவிஎம் மெஷின்ல கோளாறுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்வி அது இல்லையே. முறைகேடு நடந்ததாங்கிறது தான் மனுதாரரோட கேள்வின்னா, இயந்திரம் சரியா இயங்குதுன்னு சொல்றது அந்த கேள்விக்கான பதிலா எப்படி ஆகும்? இது என்ன போங்காட்டமா இருக்கு? ஏன்னு கேட்டா இதை சோதிக்கிறதுக்கு மட்டும்தான் சட்ட அனுமதி இருக்கு. அதாவது தேர்தல் ஆணையமும் இப்ப இருக்கிற சட்ட விதிமுறைகளும் இவிஎம் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற வரவேற்கப்பட்ட சரிபார்ப்புக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குது. அதை தாண்டி முழுமையான ஃபாரன்சிக் செக், ஹோம்வேர் செக், ஹார்ட்வேர் தேடம், முழு விவிபேட் மறு எண்ணிக்கையெல்லாம் வழக்கமான உரிமையா வழங்கப்படலை. அதெல்லாம் நடத்தப்படணும்னா சட்டத்துல அதுக்கான ஏற்பாடு இருக்கணும். இல்லைன்னா நீதிமன்றம் அந்த குறிப்பிட்ட வழக்குல அதுக்குன்னு உத்தரவு பிறப்பிக்கணும். இந்த சரிபார்ப்பு போதுமானதா? போதாதுன்னா என்ன பண்ணலாம்?
இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை. உங்க கருத்து என்ன? இவிஎம்ல நம்பிக்கை இருக்கா இல்ல கூடுதல் ஆய்வுகள் வேணுமா?